யாழில் அதிகரிக்கும் புற்றுநோய் உயிரிழப்புகள். இலங்கைக்குள் இந்திய ராணுவம் நுழைய முற்பட்டால் காத்திருக்கும் ஆபத்து. முதலீட்டு உதவிக்காக சீனாவை நாடும் இலங்கை, நிபுணர்கள் எச்சரிக்கை. கடன் வழங்குனர்களுக்கு பணத்தை செலுத்த தவறிய இலங்கை அரசு, முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. கச்சதீவை அரசியலுக்காக கையாள்வதை கைவிட வேண்டும், NM ஆழம். மஹிந்த ராஜபக்சவையே எதிர்கொண்டவன் நான், சரத் பொன்சேகா. சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது தவணை ஜூன் மாதத்துக்குள் கிடைக்கும், அமைச்சர் சுஹான் சேமசிங்க தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு 776 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பதிற்பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவு பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரை புற்றுநோய்களை இனம் காணுவதற்கான ஆய்வுக்கூட வசதிகள் காணப்படுகின்ற அதேவேளை மேலதிக ஆய்வுகளுக்காக மாதிரிகள் கொழும்புக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. புற்றுநோயை பொறுத்தவரை ஆரம்பத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை ஒழுங்காக மேற்கொள்ளும் போது நோய் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். பெண்கள் மாதவிடாய் ஒழுங்கீனம் தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு கருப்பை கட்டி சூலக புற்றுநோய் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை புகையிலை, வெற்றிலை மற்றும் மதுபானம் போன்றனவற்றால் வாய் மற்றும் ஈரல் புற்றுநோய் ஏற்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்குள் இந்திய ராணுவம் நுழைய முற்பட்டால் பெரும் ஆபத்து ஏற்படும் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார். தென்சீன கடலில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் தொடரும் பிரச்சினையில் தற்போது இந்தியா தலையிட்டுள்ள நிலையில் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனை மீறி இந்தியா தலையிடுமானால் அதற்கு பதிலளிக்க கச்சதீவை சீனா கைப்பற்றுமானால் அது இந்தியாவுக்கு பெரும் ஆபத்தாக அமையும். இவ்வாறான பின்னணியில் இலங்கையிடமிருந்து கச்சதீவை இந்தியா பெறுவதென்பது இயலாத விடயம் எனவும் இலங்கைக்குள் இந்திய ராணுவம் நுழைய முற்பட்டால் பெரும் ஆபத்தாக அமையும் என தெரிவித்துள்ளார். இலங்கை மேலும் முதலீட்டு உதவிக்காக சீனாவை நோக்கி திரும்புவதாக சீன இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த செயற்பாடானது இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான வலுவான உறவுகளை சீர்குலைப்பதற்கான வாய்ப்பாக அமையாது என இணையதள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் சாதகமான பங்களிப்பை வழங்குவதற்கும் சீனா உறுதியளித்துள்ளது. இந்த நடவடிக்கையானது வெற்றி பெறும் முதலீடா அல்லது இலங்கையின் இழப்பில் சீன மூலோபாய நலன்களுடன் இணைந்திருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பதில் சீனாவின் பக்கம் திரும்புவதற்கு இலங்கைக்கு வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் உள்ளன. எனினும் இந்த நடவடிக்கை இலங்கையை கடன் பொறியாக மாறும் அல்லது இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான அதன் உறவுகளை பாதிக்காது என எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த காலங்களில் சீன முதலீடுகள் இலங்கையை நிதி ரீதியாக மேலும் பாதிப்படைய செய்ததாக கூறப்பட்டாலும் வரவிருக்கும் சீன நிதிகள் கடனுக்காக அல்ல, ஆனால் சீன நிறுவனங்களின் பங்கு முதலீட்டின் வடிவத்தில் இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என சொல்வது நியாயமான வாதம் அல்ல என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஏன் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதற்கு நேரடியான பதிலை வழங்கிய ஜெய்சங்கர் அது முடியாத விடயம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் விடயத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளன. எனவே பாகிஸ்தானின் நிலைமையை இலங்கையின் நிலைமையுடன் ஒப்பிட முடியாது. இவை முற்றிலும் வெவ்வேறு விடயங்களாகும். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வரலாற்றின் தவறான பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீதி வழங்குவதாகும் என ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தமிழ் இந்துக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்களே என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இலங்கை தமிழர்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது சரியான கூற்று அல்ல என அவர் பதிலளித்துள்ளார். நாடு பங்குரோத் அடைந்து விட்டதாக அறிவித்து 2022 ஏப்ரல் முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் வழங்குனர்களுக்கு இலங்கை செலுத்த தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் தரவுகள் வெளிநாட்டு கையிருப்பு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதை காட்டுகின்றது என குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இதுவே யதார்த்தம். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு $5 பில்லியன் எட்டியுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் காட்டுகிறது. எனினும் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் செலுத்தாத கடன் தொகை $6 பில்லியன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த நிலையில் நாடு திவாலான பின்னர் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $3 பில்லியன் கடனாக பெறப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியா மத்திய அரசிலும் தமிழகத்திலும் புதிதாக ஒரு நிலைப்பாடாக கச்சதீவு விடயம் தோன்றியுள்ளது. எனவே கச்சதீவை அரசியலுக்காக கையாள்வதை தமிழகமும் மத்திய அரசும் கைவிட வேண்டும் என வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியா மத்திய அரசிலும் தமிழகத்திலும் புதிதாக ஒரு நிலைப்பாடாக கச்சதீவு விடயம் தோன்றியுள்ளது. இதை அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்த கூறியிருந்தாலும் அங்குள்ள கடற்தொழிலாளர்கள், குறிப்பாக சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளில் இருந்து மாற நினைக்கின்ற கடற்தொழிலாளர்களை இத்தொழிலில் உள்வாங்கி அவர்களை உற்சாகமூட்டி மீண்டும் மீண்டும் அவர்களை சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைக்கும் சட்டவிரோதமாக இலங்கை கடல் பகுதிக்கு நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கையை முன்னெடுக்க ஆதரிப்பதாக காணப்படுகின்றது. அரசியல் நோக்கம் ஒருபுறம் இருந்தாலும் இலங்கை தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தப்பட வேண்டுமென தமிழகத்திலும் இந்திய மத்திய அரசு மிகவும் கவனமாக செயல்படுகிறது. கச்சதீவு விடயத்தை பல தடவைகள் தமிழக அரசு தான் மேலோங்கு செய்துள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கச்சதீவை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தமிழகம் வலியுறுத்தி வருகின்றது. வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களையும் எதிர்ப்பையும் முன்னெடுத்து வருகின்ற போதும் அவர்கள் மௌனிகளாக உள்ளனர். கடற்தொழில் அமைச்சர் அதற்கு மேலாக ஒருபடி சென்று இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த ஒருபுறம் கருத்தை கூறுகிறார். மறுபுறம் இந்திய கம்பெனிகளின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களுக்கு கதவை திறந்து விடுகிறார். அவர்கள் வந்து செயல்பாட்டை முன்னெடுக்க ஆதரவு வழங்குகிறார். அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு சிலர் என்னை வெளியே தள்ள விரும்புகிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு பயன்பட மாட்டேன். நான் மஹிந்த ராஜபக்ச போன்ற அரசியல் ஜாம்பவான்களை எதிர்கொண்ட ஒரு மனிதன் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர்கள் தங்கள் மீதான நம்பிக்கை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் நீண்ட காலம் பதவியில் இருக்க முடியாது. கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சி அங்கத்துவத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட வெற்றியை பற்றியல்ல என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிலருக்கு காசநோய் கண்டறியப்பட்ட நிலையில் துறை சார்ந்த வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. குறித்த ஆண்கள் பாடசாலையில் ஒரு வகுப்பில் கல்வி பயிலும் மாணவனுக்கு உடல் மெலிவு ஏற்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இவ்வாறு உட்படுத்தப்பட்ட மாணவனுக்கு காசநோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவருடன் நெருங்கி பழகிய மாணவர்கள் சிலரை பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் அவர்களுக்கும் காசநோய் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதுடன் தொடர்ந்தும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். குறித்த நோய் பாடசாலையில் எவ்வாறு பரவியது என நாம் வினவிய போது எவ்வாறு பரவியது என தங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். குறித்த நோய் ஏனைய மாணவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு எவ்வாறான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது என வினவிய போது அவர்களுக்கு 14 நாட்கள் வீட்டில் வைத்து சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் பின்னர் முகக்கவசங்களை அணிந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். குறித்த மாணவர்களுக்கு காசநோயின் ஆரம்ப நிலை காணப்படுவதுடன் உரிய முறையில் சிகிச்சை பெற்றால் ஏனையவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது தவணை ஜூன் மாதத்துக்குள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், ஜூன் மாதத்துக்குள் 3வது தவணையை எதிர்பார்க்கிறோம். கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே ஊழியர்கள் நிலை ஒப்பந்தம் உள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை முன்வைப்பதற்கான திகதியை சர்வதேச நாணய நிதியம் தீர்மானிக்கும். இதற்கு பிறகுதான் 3வது தவணையாக $337 மில்லியன் பெற முடியும். ஆனால் அதற்கு முன் நாம் முடிக்க வேண்டிய பணி ஒன்று உள்ளது. அதாவது கடனை மறுசீரமைப்பதற்கான ஒருமித்த கருத்தை எமது கடனாளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனினும் அனைத்து இருதரப்பு கடன் வழங்குனர்களின் பூர்வாங்க ஒப்புதலை பெற்றுள்ளோம். வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தங்கள் எட்டப்படுவதற்கான வலுவான எதிர்பார்ப்புகள் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. IMF அதிகாரி ஒருவர் வாஷிங்டனில் ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தங்கள் எட்டப்படுவதற்கான வலுவான எதிர்பார்ப்புகள் உள்ளன என தெரிவித்துள்ளார். 2வது மதிப்பாய்வை முடிப்பதன் மூலம் வணிக கடன் வழங்குனர்களுடனான ஒப்பந்தங்கள் நிரல் அளவுகளுடன் ஒத்துப்போகும் என வலுவான எதிர்பார்ப்பு இங்கே உள்ளது என
அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.